வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள். அதாவது எக்ஸாம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதால் நான் சாய்ஸ் போடுறேன். இந்த சாய்ஸை முக்கியமாக பாருங்கோ. அதை விட வேறு சேர்மாராக்கள் தந்திருந்தா அதையும் கொஞ்சம் பாருங்கோ. அதில் இலங்கை வரலாறு நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாக புவியியல் பின்னணி. புவியியல் பின்னணியை நாங்கள் நோக்குகின்ற போது இரண்டையும் பாருங்கள். என்னது உள்ளக பௌதிக அம்சம், வெளியக பௌதிக அம்சம், இது இரண்டையும் பார்த்து கொண்டு போங்கோ. அடுத்த ராசரட்டையின் வீழ்ச்சி அதாவது அனுராதபுரம் புலனறுவை முனைந்த பகுதியான ராசரட்டையின் வீழ்ச்சி. அடுத்து போத்துக்கேர் ஒல்லாந்தர். இதில் போத்துக்கேருடைய நிர்வாகம், சமயம், பொருளாதாரம் வரும் நினைக்கிறேன். அதே போன்று ஒல்லாந்தருடைய நிர்வாகம், சமயம், பொருளாதாரம் போன்ற விடயங்களையும் பாருங்கள். அடுத்த நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தையும் பாருங்கள். அடுத்து துட்டகைமுனுடைய சமயப்பணி முக்கியமாக பாருங்கள். அதை விட துட்டகைமுனு மன்னனை பாருங்கள் கூடுதலாக. அடுத்த காவன்தீசன் மற்றும் ராசரட்டையின் வீழ்ச்சி, 1ஆம் 2ஆம் 6ஆம் பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன், அடுத்த ஆரிய சக்கரவர்த்திகள், அடுத்த 1818ஆம் ஆண்டு புரட்சி, வட்டகாமினி, மற்றது மகாசேனன், சோல்பெரி யாப்பு, அடுத்த 2ஆம் குடியரசு யாப்பு, மற்ற சமய மரமலர்ச்சி. இவ்வளவும் இலங்கை வரலாறுக்குரியது. என்ன? புவியியல் பின்னணி, ராசரட்டை வீழ்ச்சி, போத்துக்கேயர் ஒல்லாந்தர், மற்றது நீர்ப்பாசனம், துட்டகைமுனு, காவன்தீசன், ராசரட்டை வீழ்ச்சி, 2 எழுதி வச்சுக்கன். அடுத்த 1ஆம் 2ஆம் 6ஆம் பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன், அடுத்த ஆரிய சக்கரவர்த்தி, 1818ஆம் ஆண்டு புரட்சி, மற்றது வட்டகாமினி, மகாசேனன், சோல்பெரி யாப்பும், மற்ற 2ஆம் குடியரசு யாப்பும், சமய மரமலர்ச்சி. அடுத்த ஐரோப்பிய வரலாறு நாங்கள் எடுத்துக்கொண்டா மரமலர்ச்சி, மானியமுறை, மத சீர்திருத்தம், பிரான்சிய புரட்சி, அமெரிக்க புரட்சி, கிரேக்க நாகரிகம், வியன்னா மாநாடு, ஜேர்மனி ஐக்கியம். என்னென்ன? மரமலர்ச்சி, மானிய முறை, மத சீர்திருத்தம், பிரான்சிய புரட்சி, அமெரிக்க புரட்சி, கிரேக்க நாகரிகம், வியன்னா மாநாடு, மற்றது ஜேர்மன் ஐக்கியம். இவ்வளவு தான் என்ன 2025ஆம் ஆண்டுக்குரிய எதிர்பார்க்கை வினாக்களில் நான் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. நான் வேறு சேர்மார்டைம் கேட்டுத்தான் எடுத்து சாய்ஸ் பண்ணி வச்சுக்கேன். எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சேர்மார் யாராவது வச்சுருந்தாலும், இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய சாய்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து படிங்க. அதுக்காண்டி சாய்ஸ் தான் வருமண்டி இல்லை, மற்றதையும் பாருங்கள். இதை மெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம். மற்றது 3 எக்ஸாம் நடக்கிற காலப்பகுதியில் செகண்ட் பார்ட் படித்தாலும் செகண்ட் பார்ட் மண்டேக்கு ஏறாது அவ்வளவா. புதுசாக ஏதாவது செகண்ட் பார்ட் படிக்கிறதுனாலும் படிக்காதீங்கோ. அது வேணால் படியுங்க, ஆனால் ஏறுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வினா கொஞ்சம் கூட பாருங்கோ. ஏன்டா